முழுவதுமாக, அதாவது அதிகபட்சமான வாக்குகள் மாற்றி அளிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்றால், இங்கு சரியான அரசியல் இல்லை. இவ்வளவு ஏழைகளையும் ஏழ்மைத்தன்மையிலையும் ஏதோ ஒரு ஏக்கத்தோட தான திராவிட அரசுகள் வைத்திருந்தது. இதுல இன்னும் குறிப்பா சொல்ல போறாங்க, அதாவது திராவிட கட்சிகளுடைய வீழ்ச்சி என்றுதான் சொல்லுவேன். அதாவது இப்போ விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கே பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கிறார். விசிகா முன்வந்து உதவ வேண்டும் என்று திரு தொல்மா ஐயா அவர்களை இந்த தமிழ் மக்கள் இயக்கம் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மனிதமும் உலகமும் இருக்கும் வரைக்கும் அரசியல் இருக்கும். ஆனால் அது சரியான அரசியலாக இருக்கிறதா என்பதுதான் தேவை. அதை மனிதர்களாகிய நாம் பார்க்கிறோமா என்ற விதத்தில் அப்படி மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம பார்க்கணுங்கிறதுக்கு தான் தமிழக மக்கள் இயக்கம் இன்றைக்கு முழுவதுமாக, அதாவது அதிகபட்சமான வாக்குகள் மாற்றி அளிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்றால், இங்கு சரியான அரசியல் இல்லை. எனவே ஒரு சரியான அரசியல் வேண்டும் என்று, நான் மாற்று அரசியல் என்று கூறவே இல்லை, சரியான அரசியல் வேண்டும் என்றுதான் விஜய் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது திராவிட கழகங்கள் அமைத்து கொடுத்த அரசியல் சரியான அரசியலாக இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, திராவிட கழகங்கள் அமைத்து கொடுத்த அரசியல் சரியான அரசியலாக இல்லை. அதை நான் எப்படி சொல்லுவேன்னா, இந்த வாக்களித்திருக்கவங்ககிட்ட எல்லாமே ஏழ்மை நிலையிலும் அல்லது பெண்களும் அதிகபட்சமாக இருக்கிறார்கள். பெரிய கருத்தியல் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு வாழ்க்கையில் என்னன்னாங்க, தன்னுடைய இருப்பு இருக்கு இல்லையா, தாய் இன்னைக்கு சாப்பிட்றோம், எப்படியோ வாழறோம் அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கை நிலை. அப்போது என்ன நினச்சாங்கன்னா, இப்படி ஒரு வாழ்க்கை நிலை எனக்கு வேண்டாம், என்னோட இந்த வாழ்க்கை நிலையை மாற்ற வேண்டும். அப்போது இவ்வளவு ஏழைகளையும் ஏழ்மைத்தன்மையிலையும் ஏதோ ஒரு ஏக்கத்தோட தான திராவிட அரசுகள் வைத்திருந்தது. அவர்களை திருப்தியாக வைத்தில்லை அல்லவா? அப்பொழுது ஒரு சரியான செயலை செய்யலன்னு தானே சொல்லுவோம். இதில் இன்னும் குறிப்பாக சொல்ல போகிறாங்க, அதாவது திராவிட கட்சிகளுடைய வீழ்ச்சி என்று தான் சொல்லுவேன். நானே ஒரு பெரியாரினுடைய பாரம்பரிய பின்னணியிலிருந்து தான் வந்தேன். ஆனால் எனக்கு மனதுக்கு வேதனையை கொடுத்த விஷயம் என்னென்னா, என் வீட்டுக்கு வேலைக்கு வரக்கூடிய பெண் அல்லது கீழ்நிலையில் வேலை செய்யக்கூடியவங்களெல்லாம் 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து கூட்டத்திற்கு கூட்டி கொண்டு போனது. அவங்க தான் உங்கள் அரசியல் கட்சியினுடைய கொள்கை பரப்பாளர்கள் மாதிரி அவங்கள கொடி பிடிச்சிட்டு போக வச்சது, அவங்கள பைக்கில் போக வச்சது. இதுதான் திராவிட அரசியலுங்களா? இதை தான் உங்களை பண்ண சொன்னாங்களா? அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ விஜய் வந்தாலும் சரி, விஜய் போல் வேறொருவர் இன்னும், அதாவது விஜய்க்கு என்ன இருக்குது, பாப்புலர் ஃபிகர் இருக்குது, அவர் எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கிறத தாண்டி விஜய் என்னத்த ஒரு மாற்று அரசியலோ இல்லை சரியான அரசியலோ எது பேசினார்? எதுவும் பேசலை. இருந்தாலும் இந்த ஏழ்மைத்தன்மையை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள் அல்லவா? அது திராவிடத்தின் வீழ்ச்சி அல்லவா? இன்னொரு விஷயங்க, என்ன தன்னம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும், அதாவது ஒரு திருப்தியையும் மக்களுக்கு அளிச்சிங்க. அந்த மக்களுக்கு அளிக்காத தன்மை தான் இவைகளையெல்லாம் மாற்றுச்சு. ஸோ அப்போது இந்த நம்ம தமிழ் மக்கள் இயக்கம் என்ன பேசுனா, அப்போது ஒரு தன்னம்பிக்கையுடைய ஒரு மனித சமூகத்தை, ஒரு மகிழ்ச்சியான மனித சமூகத்தை எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறதும், எந்த ஆட்சி அமைந்தாலும், அதாவது இப்போ விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கே பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கிறார். ஆனால் இப்போது ஒரு மிக முக்கியமான விஷயம் உயர்திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது நாங்கள் ஆட்சி அமைப்பதை தடுக்க மாட்டோம் என்றும் சொல்லி, எனக்கு தெரிஞ்ச அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய யாரையும் அவர் தடுத்தது போலவும் தெரியவில்லை. அது அவருடைய ஒரு மேன்மைத்தன்மையையும் தாண்டி அவருடைய புரிதலை காமிக்கிறது. ஏன்னு சொன்னால், ஒரு நாட்டிற்கு அதாவது அவர்கள் சரியாக ஆளுகிறார்களோ சரியாக ஆளவில்லையோ, எப்படிப்பட்ட அரசியலோ, ஆனால் நிலையான ஆட்சி என்பது ரொம்ப முக்கியங்க. ஒரு நிலையான ஆட்சி இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் வளர்ச்சி இல்லாமல் போயிடும், ரொம்ப சிரமப்படுவாங்க. நான் இதுக்கு ரொம்ப உதாரணமாக சொல்லுவேன். இது 2 விஷயத்தை நான் உதாரணமாக சொல்லுவேங்க. போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ரயில் நிலையம் இருக்குது. ரெண்டுலேயுமே, அதாவது இன்றைக்கி ரயில்கள் பரவாயில்ல, ஓரளவுக்கு சரியான நேரத்துக்கு வருது. அன்றைக்கி வந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனாலும் ஒரு நேரம், அது ரயில் 8 மணிக்கு சேரும், 8:30 மணி சேரும்னு சொல்லுவாங்க. அதற்கு பின்னாடி 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து தான் ஒரு காலத்தில் ரயில் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு நேரமாவது இருந்ததனால்தான் அதில் முன்னோ பின்னோ என்று கணிக்க முடிஞ்சுதுங்க. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கிறதுனால தான் ஏதோ
குறிப்பிட்ட அளவாவது ஏதோ ஒரு சட்டம் ஒழுங்கு இருந்து கொண்டு இருக்கிற மாதிரியானதாவது ஒரு நிகழ்வு இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் போயிடுச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதாவது அதுவுமே இல்லாமல் போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிலைமையை யோசிச்சு பாருங்க. அது மாதிரி தாங்க ஒரு அரசுங்கிறதே இல்லாமல் போயிடுச்சா இன்னும் ரொம்ப ரொம்ப மோசமாக போயிடும். அந்த விதத்தில் உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு அவர்தான் அதிக பெரும்பான்மை பெற்றிருக்கிறார். இந்த பொதுநல நோக்கில் நாட்டினுடைய நல்நோக்கில் அவர்களுக்கு விஜய் இந்த அரசை அமைப்பதற்காக உறுதுணை செய்து இப்பொழுது விசிக அவர்களோ அல்லது மற்ற கட்சிகளோ அவர்களுக்கு மற்ற கட்சிகள்னால் வேறு கட்சிகள் என்பது பாஜக இருந்தால் அவரோடு விஜய் அரசை அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அதுவும் ஒரு நல்ல தன்மையை தான் காட்டுறது. அவர் சரியான வழியாக தான் போகிறார் அப்படின்னு கேட்டது. நீண்ட கால திட்டம் நோக்கம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் தற்போதைய திட்டம் நோக்கம் சரியாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் அவர் அரசு அமைக்க விசிக முன்வந்து உதவ வேண்டும் என்று திரு தொல்மா ஐயா அவர்களை இந்த தமிழ் மக்கள் இயக்கம் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அது என்ன நிலையான ஆட்சி. இப்போ தமிழ் மக்கள் இயக்கம் நல் அரசியலை பேசுகிறது. எனவே தமிழ்நாட்டிற்கு நிலையான ஆட்சி வேண்டும் என்று பேசுகிறோம். இதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தொழில் முனைவு என்பது மிக மிக முக்கியம். அந்த மிக முக்கியமான விஷயத்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஃபார்மை தமிழில் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது ஒரு லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தமிழ்லையும் இருக்கும், ஆங்கிலத்திலையும் தெளிவான தமிழ்லையும் இருப்பதற்கு மாதிரியான கொண்டு வர வேண்டும். 15 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போலவே கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளில் அந்த விண்ணப்பம் இப்போ இந்த வரும் வாரத்தில் நான் அளித்து விடுவேன். தேவையான துறைகளுக்கு விண்ணப்பத்தை அனுப்பிச்சி வச்சுருவோம். அதற்கப்புறம் அதை பற்றிய நிகழ்வுகளை தொடர்ந்து பார்ப்போம். தமிழ் மக்கள் இயக்கம் பேசுவது ஒரு சரியான நல் அரசியலை, மக்கள்கள் திருப்தியாகவும் வறுமையிலும் இல்லாத சரியான அரசியலை பேசும் என்பதுதான் இந்த தமிழ் மக்கள் இயக்கத்தினுடைய மிக முக்கியமான நோக்கு. நன்றி, வணக்கம்.